ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே ட்ரிப்பு பிளான் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்க மருதமலைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கிறோம். ஸோ நாங்கள் எங்கே பஸ் ஏறணும்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தாங்க நாங்கள் பஸ் ஏறணும். ஸோ காந்திபுரம் டு மருதமலைக்கு எவ்வளோ சார்ஜஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ருபீஸ் ஒரு பர்சனுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. மீதி வீடியோ நம்ம மேலே கோயிலுக்கு போயிட்டு ஃபுல் வீடியோ பார்க்கலாம் வாங்க. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 1/2 அன் ஹவருக்கு ஒரு பஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மருதமலை பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பஸ் இருக்குது. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மருதமலைக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ வீடியோ போய் நம்ம மேலே ஃபுல்லாக பார்க்கலாம் பாருங்கள். ஸோ சைடில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் கடை வீதிகள் தான். உள்ள ஏதோ ஒரு கடைக்கு போய் பார்த்துட்டு போகலாமா? வாங்க, காசு இருக்கா? ஏன் காமெடி பண்ணுற? சைட்லேயே பார்த்தீங்கன்னா மாலை கிழக்கு எல்லாமே இருக்குது. கீழே பாருங்க, ஃபோட்டோஸு எல்லாமே இருக்குது பாருங்க. முருகன் ஃபோட்டோ. இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் சாமி கும்பிட்டு இருக்காங்க பாருங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேனால சரியான கூட்டங்க. கோவில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குது. நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி ஆகுது. நீங்கள் வர மாதிரியா இருந்தால் ஒரு காலையில் ஒரு 7-8 மணி வாக்கில் வந்துருங்க. ஆமாம், வெயில் பயங்கரமாக இருக்கு. சரி, ஒரு டவுட்டு, ஆறுபடை வெளியில மருதமலை சேர்க்க முடியுங்களா? தெரியலையே, தெரிஞ்ச மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. அது நீயே சொல்ல, தெரியுமா? உனக்கும் தெரியும். சரி, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு 2 மணி ஆகுதுங்க. நல்ல வெயில். நீங்கள் வர மாதிரியா இருந்தால் ஒரு காலையிலே பைக்லேயே வந்துடுங்க. பஸ்ஸில் வந்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு, உங்களுக்கு தான் சிரமமாக இருக்கும். நாங்களும் விளாக் எடுத்து தான் வந்தோம். முடிச்சுட்டீங்க என்ன பண்ணுன்னு பார்த்தா 2 பேர்த்தையும் விளாக் எடுக்க தெரியல. இப்போ பாருங்க, இங்கே ஒரு ஆட்டுக்குட்டி ஒன்று படுத்துருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு எடுத்துட்டு இருக்கு. அநியாயம் பார்த்தீங்கன்னா 100 படி தான் தாண்டி வந்திருப்போம். 100 படி. நீங்கள் இங்கே ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கவுண்டிங் எதுவும் போடவே இல்லை. ஸோ மேலே ஒரு கோயில் இருக்கு. மண்டபமா ஹாய் காய்ஸ், நீங்கள் வர வழியிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தாகமாக இருந்தால் வாட்டர்மெலான், என்னது வெள்ளரிக்காய், மாங்காய் எல்லாமே சைட்லேயே பார்த்தீங்கன்னா வித்துட்டு இருக்கிறாங்க. நான் காசு கொடுத்தாங்க. ஏய் பாப்பா, பாப்பா எங்கேருந்து வர? என்ன ஊரு? புனியமுத்தூர். சரி சரி, பாருங்க பாப்பா காவடி எடுத்துட்டு போறாங்க. காய்ஸ், இது ரேட்டு 20 ரூபாயாமா. தர்பூசணி 20 ரூபாயாமா. பஸ் விலை ஏறிடுச்சு, கரண்ட் பில்லு விலை ஏறிடுச்சு, மாமிசம் விலை ஏறிடுச்சு, வேற என்ன ஏறிடுச்சு? எல்லாமே ஏறிடுச்சு. சம்பளம் மட்டும் ஏறவே மாட்டேங்குது. அதே ரேட் தான், வாய்ப்பே இல்லை. கடல்லையே இல்லையா? இவரு போராடுனா சம்பளம் அதிகமாக கொடுத்துருவாங்களாம். ஜூம் பண்ணி காட்டுவோம். சிட்டி எல்லாம் தெரியுது. நல்லா இருக்குல்ல? அது காலேஜ் தானே அது? ஆமா, மணி பண்ணிட்டோம் வர வழியிலே. ஓய்வு எடுத்து எல்லாம் 50 ரூபாயாமா? அது வேற ரேட்டுன்னு நினைக்கிறேன். இதுதான் 50 ரூபா. சைடில் கடையை பார்த்தோம். மாலை ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ எல்லா மாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 ரூபா ரேட் ப்ரைஸில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. இது எங்களுக்கு கையில் கட்டுறதுக்காக நாங்கள் ஒரு மாலையை சூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலான்ட்டு இருக்கோம். இல்லை, லேடிஸ் போடுறது தானே, நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸு, பஞ்சாமிர்தம், லட்டு எல்லாமே விற்றுட்ருக்காங்க. சாமி ஃபோட்டோ, முருகன் ஃபோட்டோ எல்லாமே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. தேவையானதெல்லாம் வாங்கிக்கலாம்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 ஸ்டெப்பு வந்து மண்டபம் கட்டியிருக்காங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ நடக்க முடியாதவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஓய்வு எடுத்துட்டு போகலாம். சொல்லிட்டாரு உள்ள ஓனர், படிக்கட்டு ஓனர் சொல்லிட்டாரு. நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இங்க என்ன பண்ற? பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட வந்தா பாருங்க எல்லா பொண்ணுங்களையும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கிறான். தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. எதுக்கே தொட்டி வச்சு கட்டி வச்சிருக்காங்க எதுக்குன்னு தெரியலையே தொட்டில எல்லாம். இந்த படத்துல ஒரு மாதிரி குழந்தை பாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களா. முடிச்சிடலாம். காய்ஸ் கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பஸ் எல்லாம் வரும். ஸோ பஸ்ஸு காரு பைக்கில் வர மாதிரியா இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்துக்கலாம். ஆமாம் கைஸ் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து கீழேருந்து மலையடி வரதுலேருந்து ஸ்டெப் இருக்குங்க. அந்த போட்டு தான் ஸ்டெப் நடந்து வரலாம். இந்த போட்டு பார்த்தீங்கன்னா பஸ் ரூட்டு. இதில் ஏறி வந்தாலும் கோயிலுக்கு வந்துடலாம். இப்படி ஏறி வந்தால் படியெல்லாம் பார்த்துட்டு அந்த சுற்றி மலையெல்லாம் பார்த்து வந்துடலாம் கைஸ். செம அனுபவமாக இருக்குது. சாமி கும்பிட வந்துடல, எல்லா சாமி கும்பிடணும். மேலே போயிட்டு முருகனை பார்த்து வந்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தண்ணி வேணும்னா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணி வருது. ஸ்டெப்புக்கு நடுவில் வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வருது பாருங்க. இங்கே தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. அருவிட்டு இருக்கேன். இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? ரொம்ப தூரம் போகணுங்க. ஸோ நாங்கள் கண்ணுக்கு எட்டுற மட்டும் பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியவே இல்லைங்க. படிக்கட்டோட அதிகமாக இருக்கும். இது இல்லாமல் நெக்ஸ்ட் வேற வெள்ளிங்கிரிக்கு மாதிரி போகலான்னு வேற பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கே ஒன்றும் முடியல. நாக்கத்தில் மூச்சு திணறது. ஸோ என்ன அரச மரம் தானே பாருங்க. சூப்பராக. ஓ ப்ரோ ஹாய் ப்ரோ. ஹாய் நைஸ் டு மீட் யூ ப்ரோ. யூடியூப் சேனல் ப்ரோ வீடியோ லைவா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒரு மீட் பண்ணியிருக்கிறோம். ஸோ பிடிச்சிட்டீங்க. எங்கிருந்து நடந்து வரீங்க? காய்ஸ் நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்லேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கயிறு மாலை எல்லாமே விற்றுட்ருக்காங்க. ஸோ முருகன் சாமி ஃபோட்டோ பாருங்க, நிறைய கலர் டிசைனில் விற்றுட்ருக்காங்க. நீங்கள் மேலே சாமியை பார்த்து அர்ச்சனை பண்ணோம்னாலும் மாலை சைட்லேயே பாருங்க விற்றுட்ருக்காங்க. ஸோ வேணுங்கிறவங்க மேலே கோயிலுக்கு மேலேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாலே தெரியுது பொது தரிசனம் செல்லும் வழி, சிறப்பு தரிசனம் செல்லும் வழின்னு. ஸோ தனித்தனியாக டோக்கன் நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, பிரசாத கடைன்னு போட்டிருக்கு. எங்கே டோக்கன்லாம் இல்லை, அப்படியே போகலாம். சிறப்பு டோக்கன் தான் காசு. ஸோ இங்கே சைடில் பாருங்க ஏதோ விற்கிறாங்க. என்னது? ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ். இங்கெல்லாம் பிரசாதம் தராங்க போல இருக்கு. காய்ஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா லைன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்காக லைனில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க பஸ் எங்கே இருக்குதுன்னு. இங்கே நிற்கிது பஸ்ஸு. டெக்கரேஷனா? ஸோ காய்ஸ் கோபுரம். கோயில் எது இதுவா? ஆமாம், இதுக்குள்ள தான் போகணும். வாங்க அங்கே பேசிட்டு வருவோம். உள்ள போகலாம், லைன் போகலாம். வா டிக்கெட் இருக்கு. இல்லை காய்ஸ் நம்ம இப்போ 5 தலை உள்ள விநாயகர் தாங்க பார்த்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள். ஸோ இங்கே சாமி கும்பிட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிடலான் இருக்கிறோம். ஸோ சாமிக்கு விளக்கு வைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இங்கே முன்னாடியே எல்லாம் பொருத்தி வச்சுருக்காங்க. ஸோ விளக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே விற்கிறாங்க.
ஸோ உங்களுக்கு வேணும்னா வாங்கிட்டு வந்து பற்ற வச்சு உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றிக்கோங்க. அடுத்தது நம்ம முருகன் கோவிலை பார்க்கறதுக்கு கியூவில் லைனில் வெயிட் பண்ணி காத்திருந்து போக போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காய்ஸ் காய்ஸ் கோயிலுக்குள்ளே போக முடியல, ரொம்ப க்ரௌடாக இருந்தால் இந்த கண்ணாடி வழியிலேருந்து சாமியை பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த மேலேருந்து பார்க்கும்பொழுது நல்லா க்ளீனாக தெரியும். ஸோ இப்போ தான் இங்கே கோவில் கட்டட வேலைகள் எல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 or 3 months கொஞ்சம் கிளியர் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னா கோபுரம் தெரியுது. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா வெளில ஃப்ரண்ட் சைடில் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் கட்ட ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல இருக்குது. பாருங்க, டெம்பிள் எல்லாம் புதுசாக தான் கட்டிட்டு இருக்கிறாங்க. சரியான கூட்டம் கைஸ். ஸோ இன்னைக்கு சண்டேன்றதுனால சரியான கூட்டம். அது மட்டும் இல்லை, தைப்பூசம் வேற சரியான கூட்டமாக இருக்கு. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, மேலே கோபுரம் போய் காட்டலாம். மேலே கோபுரம் சரியாக தெரிய மாட்டுது, கிட்ட போய் காட்டலாமா? பேசுவா. ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா சும்மா இதுதான் மருதமலை கோயிலோட என்ட்ரன்ஸு. இப்போ வந்து ரொம்ப பழங்காலத்து என்ட்ரன்ஸ் போல் இப்போ புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க கோயில் உள்ள. ஆனால் வெளில போயிட்டு கோயிலை பார்த்துருக்காங்க. வெளில போயிட்டு வியூ எப்படி பார்த்துருக்காங்க. ஸோ காய்ஸ், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செல்ஃபி ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க. கோயிலுக்குள்ளார தான் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எடுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ மேலே பாருங்க, இங்கே ஸ்டெப்பர் மோட்டர் வச்சிருக்கிறாங்க. சரி, என்னது ஸ்டெப்பர் மோட்டர் கேமரா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த கேமரா. பயங்கர கூட்டமா இருக்கு. சரியான காத்து அடிக்குது. பார்க்கலாம். கோயிலுக்கு வெளியே போற வழி இதான் கோபுரம் பாருங்க. ஓ, காத்து பயங்கரமா அடிக்குது. இதாங்க வியூ. ஆமாங்க பாருங்க, செம்மையா காத்து அடிக்குதுங்க. மருதமலை கோயில் எல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ ரோட்ல ஒரு பில்டிங் இருக்குது, அது என்னது இப்படி பார்த்து தெரியாது ப்ரோ. இப்படி வா, தெரியுதா? மேல பாருங்க கோபுரம். போன மட்டும் பத்திரமா பிடிச்சிருக்கேன், கீழே போடாம. போன் பத்திரமா தான் இருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. புளிசாதம் டோக்கன் கொடுத்து இன்னும் வாங்கிக்கலாம். டோக்கன் டோக்கனாக அதான் அம்மா காசு கொடுத்தாங்க. சரி, என்னமோ ஒன்று. அந்த சைடு அந்த வியூ காட்டுங்க. பாருங்க, ரெண்டு வியூ. பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வெளில எக்ஸைட் வெளியே போகிற வழி பாருங்க, இப்படிதான் இருக்கும். பாருங்க புறா. ஸோ பாருங்க, கிட்ட போக போக ஓடவே மாட்டுது. பக்கத்துல பிடிக்கிற மாதிரி ஓடிடுச்சு பாருங்களேன். கைக்கு பக்கமாவே வருது. பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் முடிச்சாச்சு. நம்ம இறங்கி படியிலேருந்து இறங்கி கீழே போயிட்டு இருக்கோம். பயங்கர கூட்டமாக இருந்துச்சு, வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுங்களா. ஒரு வழியாக சாமி தரிசனம் கவுண்ட் சாமி கும்பிட்டாச்சு. நெக்ஸ்ட் சாமி கும்பிட்டு கீழே போயிட்டு டோட்டல் வியூ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஆமாங்க, தட்டு திசமா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோபுரம் சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல நம்மளால. இப்போ இங்கே நல்லா இருக்குது பாரு. இப்போ கீழே இருக்கும்போது தான் தெரியுதா உங்களுக்கு? முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து வியூஸ் வந்து நல்லா காட்டுறோம். ஓகே, ஃப்ரீ சோறு போட்டாலும் சாப்பிடலாம். காசு கேட்குறாங்க. காசுல இங்கே பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம்
ஹாய் காய்ஸ், பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. ஆமாம் காய்ஸ், நல்லா இருக்கு. நீங்கள் கோயிலுக்கு வந்து மறக்காம வாங்கி சாப்பிடுங்க. பொங்கல். ஸோ அங்கேயும் அன்னதானம் கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் டோக்கனாமா, நான் 100 டோக்கன் தான் நம்ம ஒரு நாளைக்கு 100 பேருக்கு முடிச்சிட்டாங்க. அங்கே போன கிடைக்கல, இங்கே தான் கொடுத்துட்டு இருந்தாங்க ஃப்ரீயாக. பொங்கல் கொடுத்தாங்க அங்கே, அன்னதானம் ஃபுல் சாப்பாடு. நீங்கள் 100 டோக்கன் பொங்கல் தான் கொடுக்குறாங்க. சரி, 100 டோக்கன் இல்லாதனால நாங்கள் வெளியே வந்துட்டோம். ஆமாம். ஹாய் காய்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது பாதி வழி வந்திருக்கிறோம். ஆமாம், பாதி வழி வந்துட்டோம். கோயிலில் சாமி கும்பிட்டு இறங்கி வந்துட்டோம். ஈவினிங் 6 மணிக்கு 5 மணிக்கு மேலே காவி எடுத்து மேலே போயிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்க எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அப்படியே சுற்றி காட்டுங்க. ஆமாம். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை விட்டு இறங்கிட்டோம். கோயிலை விட்டு இறங்கி இங்கே பாருங்கள், கோயிலை விட்டு இப்படி இறங்கி ஃப்ரெண்டுக்கு வந்துட்டோம். ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதாங்க கோவிலேருந்து சிட்டியை பார்த்தா வியூ இப்படி தான் தெரியும். இங்கே பாருங்க பஸ் வந்துட்டுருக்கு. கீழேருந்து மருதமலை கீழேருந்து கோவிலுக்கு மேலே பஸ் வந்துட்டுருக்கு. காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மருதமலைக்கு வந்தோம். மருதமலை கீழேருந்து ஸ்டெப்பில் நடந்து போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே அங்கெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த வியூஸ்லாம் பார்த்துட்டு புதுசாக என்ட்ரன்ஸ் கட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே இறங்கி வந்துட்டோம். சிட்டி வியூஸ் பார்த்துட்டுருக்கோம். வெளில வந்து மலையிலேருந்து சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்கிற வியூ பார்த்துட்டு இருந்தோமா. அவ்வளோதான் காய்ஸ், இன்னைக்கான அந்த விழாக்கு முடிஞ்சிட்டு. காய்ஸ், நீங்கள் பேசுங்க. ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வெள்ளியங்கிரி போகலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். போனால் கண்டிப்பாக அந்த வீடியோ நாங்கள் போடுறோம். ஓகே காய்ஸ், தேங்க்யூ.